ஹாய் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் பேட் கமெண்ட் நிறைய வருது. அதை எப்படி டைம் அவுட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அது எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். பிளாக் பண்ணுறதுனாலையோ டைம் அவுட் கொடுக்கறதுனாலையோ சேனல் வியூஸ் குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஃபேக்கு. அப்படி வியூஸ் குறையிற மாதிரி இருந்தால் எதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க? இப்போ பாருங்கள், இது என்னோடய ஐடி தான் பாருங்கள். இதில் நான் கமெண்ட் போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைம் அவுட் கொடுக்க போகிறேன். இந்த ஐடியை வந்து நான் டைம் அவுட் கொடுக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடியை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள். அந்த ஐடியை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பின்னு, ரிப்போர்ட்டு, ரிமூவ், சேனல் ஆக்டிவிட்டி, ஆட் மெம்பரு, ஆட் மானிட்டரு, அப்புறம் பட்டு யூசர், டைம் அவுட்டு, அடுத்து ஹைடு யூசர் ஆன் திஸ் சேனல், இந்த ஆப்ஷன் வரும். இதில் நான் டைம் அவுட் கொடுக்குறேன். எப்படின்னு பாருங்கள். இதில் டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, 6வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டைம் அவுட் கொடுக்கறதுக்கு அதை டைம் அவுட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டைம் அவுட், அந்த ஐடிக்கு டைம் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட விருப்பம் தான். 10 செகண்டு, 1 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 30 நிமிஷம், 24 மணி நேரம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் சேனலுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளார உங்கள் சேனலுக்குள்ளே அந்த ஃபேக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியாது. இது ஒரு ஆப்ஷனு. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதை கொடுத்த உடனே உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கும் யார் டைம் அவுட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத காமிக்கும். இந்த காமிக்கிது பாருங்கள். இதை நீங்கள் இப்படி இந்த ஒரு ஐடியை லைட்டாக தொட்டு அதில் நேராக நீங்கள் உள்ளே போயிட்டு இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த டைம் அவுட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போகணும். யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காதீங்க. ஸ்பேனர் கொடுத்தவங்க வரணும் போகணும் அப்படின்னா இருக்காதீங்க. இது பாருங்கள், இந்த ஐடி நான் பிளாக் பண்ணிட்டேன். அதாவது கடைசி ஆப்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக்கு, அதை வந்து ஆப்ஷனை பிளாக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே காமிக்கும், அந்த டெலீட் பண்ணது பிளாக் பண்ண ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் தவறுதலாக பண்ணிட்டா கூட அதே ஐடியை திரும்பி தொட்டு திரும்பி அன்ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஃபேக் ஐடி வருது அப்படின்னா பயந்துக்கிட்டலாம் இருக்காதீங்க. தயவுசெய்து பயந்து மானிட்டேஷன் மீது, அதாவது ஸ்பேனர் கொடுத்தவங்க தான் வரணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு உக்காந்துருக்காதீங்க. நீங்களாக உங்களோட சேனலை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அவுட் கொடுக்குறேன். அந்த ஐடியை ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள். டைம் அவுட் பிளாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த ஐடிக்கு ஸ்பேனர் கொடுக்குறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஐடி நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இதில் காமிக்குது பாருங்கள். ஆட் மானிட்டர் காமிக்குதா, ஆட் ஆஸ் மானிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். அதை கொடுங்க. இதில் 2 ஆப்ஷன் வரும். மேனேஜ் மானிட்டர், ஸ்டாண்டர்ட் மானிட்டர் 2 வரும். ரொம்ப தெரிஞ்ச நபர், நெருக்கமான நபர்னால் ஸ்டாண்டர்ட் கொடுங்க. இல்லைனா மேனேஜிங் மானிட்டர் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் லைவ் விட்டு போகும்போது எடுத்து விட்ருங்க. ஸ்பேனரை எடுத்துருங்க. அந்த ஸ்பேனர்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உங்கள் ஐடியை உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே வந்து பிளாக் பண்ணி விட்றதுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ நான் ஸ்பேனர் அந்த ஐடிக்கு நான் ஸ்பேனர் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்பேனரில் ப்ளூ கலரில் வரும் பாருங்கள். அந்த ஐடி ப்ளூ கலரில் வரும். ஸ்பேனர் கொடுத்தா ப்ளூ கலரில் வரும். அவங்களால உங்கள் சேனலுக்கு வர கமாண்டு, ஃபேக் ஐடியில் வர கமாண்டு, தவறான கமாண்டு, இதை எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ண முடியும். இது இப்போ ஐடி வரும் பாருங்கள். என்னோடய ஐடி இன்னும் அந்த ஸ்பேனரு கொடுத்துருக்குறேன். இதில் நீ கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இது தெளிவாக கொடுத்துக்கோங்க. 2 ஆப்ஷன் தான். இந்த மாதிரி ஸ்பேனர் கொடுத்தா வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதில் கமெண்ட் போடுறோம் பாருங்கள். ப்ளூ கலரில் அந்த ஐடி வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெக்கார்டிங் தான், அதனால் வந்து ஸ்லோவாக தான் ஆகும். இந்த பாருங்கள், ப்ளூ கலரில் மேலே இருக்க ஐடி சும்மா இருக்குது. கீழே ஸ்பேனர் கொடுத்த பிறகு ப்ளூ கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்பேனர் வச்சு இதில் ஃபேக் ஐடியை டெலீட் பண்ணலாம். இதே மாதிரி அந்த ஸ்பேனர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை தொட்டு ரிமூவ் ஆஸ் மானிட்டர்னு இருக்குது பாருங்கள். அதை ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பேனர் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, ரிமூவ் ஆகிட்டுன்னு வந்துட்டு பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு கமெண்ட் போடுறேன். அந்த கமெண்ட் போட்ட பிறகு நீங்கள் பாருங்கள், அந்த ஐடி வந்து ஸ்பேனர் இல்லாமல் எம்டியாக தான் வரும். அதே மாதிரி லைவில் வரும்போதும் போகும்போதும் நீங்கள் தயவுசெய்து ஸ்பேனர் கொடுக்குற நீங்கள் பார்த்து ஆளை பார்த்து கொடுங்க. எல்லோருக்கும் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலில் வர அவங்கள பிளாக் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதை மற்றபடி இந்த ஸ்பேனர் வச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் சேனலில் வர்ற ஐடிகளை பிளாக் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வியூஸ் குறையும். ஏன்னா அவங்க வந்தால் தானே வியூஸ் வரும், வரலன்னா வியூஸ் வராதில்ல. இதை தான் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். பார்த்து தெளிவாக நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க. ஸ்பேனர் கொடுக்குறாந்தா கொடுங்க. அதே மாதிரி ஐடியை பிளாக் பண்ணுறாந்தா பிளாக் பண்ணுங்கள். டைம் அவுட் கொடுங்க. யாரையும் நம்பி இருக்காதீங்க. ஸ்பேனர் கொடுத்தாங்க வரணும், வந்தால் தான் நம்ம சேனல் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க.
உங்களோட விருப்பம்தான். நீங்கள் உங்கள் சேனலுக்கு பாதுகாப்பு நீங்கள் மட்டும்தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.